வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டி இந்திய அணி சாம்பியன். அடுத்த 48 மணி நேரத்தில் தென் வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை மையம். இரண்டாவது டெஸ்ட் 201 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்திய அணி. திமுக அரசு மீது விவசாயிகள் கொந்தளிப்பில் உள்ளனர். இபிஎஸ் சாடல். கமிஷனுக்காக அதிகாரியை மிரட்டும் திமுக நிர்வாகிகள். ஆடியோ வெளியிட்டு நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. ஒட்டு மொத்தமாக சரணடைய தயார். 3 மாநில முதல்வர்களுக்கு மாவோயிஸ்டுகள் கடிதம். ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து மலேசியாவிலும் சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் மகோ போர் கப்பல் கடற்படையில் இணைப்பு. ரஷ்யா உக்ரைன் ஒப்புதலுடன் தயாராகும் அமைதி திட்டம், சொல்கிறார் மார்கோ ரூபியோ. கல்வி நிறுவனங்கள் பயங்கரவாதிகளின் கூடாரமாக மாறக்கூடாது, எச்சரிக்கிறார் ஓவைசி. வாக்காளர் பட்டியல் திருத்தம். 6,16,00,000 விண்ணப்பங்கள் விநியோகம். மாநில தேர்தல் அதிகாரி தகவல். எத்தியோப்பியாவில் வெடித்து சிதறிய எரிமலை. இண்டிகோ விமானம் அகமதாபாத்தில் தரையிறக்கம். முன்னாள் எம்எல்ஏ கொலை வழக்கு. பவுரியா கொள்ளையர்கள் 3 ஆயுள் சிறை. ஆப்கானிஸ்தான் மக்கள் இந்தியாவில் சிகிச்சை பெறலாம். மீண்டும் தொடங்கும் விசா சேவைகள். அமெரிக்கா செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. நன்றி.